உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அந்த முடிவுகள் என்பது இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களில் 95.20% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக அந்த தரவுகளின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதிகபட்சமாக பாடங்கள் வாரியாக தேர்ச்சி சதவீதத்தை நாம் பார்க்கும் பொழுது இயற்பியல் பாடப்பிரிவில் 98.87% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வேதியியல் பாடப்பிரிவில் 98.82% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். உயிரியல் பாடப்பிரிவில் 99.49% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கணிதத்தில் 99.12%. நம் இயற்பியல் வேதியியல் பாடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது கணித பாடத்தில் 90 கூடுதலாக 1% என்கின்ற அளவிலே மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் அதிகரித்திருக்கிறது. தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடப்பிரிவுகளில் 98% என்கின்ற வகையிலே மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் இருந்திருக்கிறது. கணினி அறிவியலில் அதிகபட்சமாக 99.84% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வணிகவியல் பாடத்தில் 97.55%, கணக்கு பதிவியல் பாடத்தில் 98.04% இருக்கிறது. வரலாறு பாடப்பிரிவில் 97.90% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் நமக்கு அந்த தரவுகள் தெரிவிக்கின்றது. மொத்தமாக தேர்வு எழுதியதில் 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கையை நாம் பார்க்கும்போது தமிழ் பாடப்பிரிவில் மாநிலம் முழுவதும் தேர்வு எழுதிய 7,90,000 மாணவர்கள் தமிழ் பாடப்பிரிவில் எழுதியவர்களில் 83 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலம் பாடப்பிரிவில் 21 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். இயற்பியல் பாடப்பிரிவில் 105 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வேதியியல் பாடப்பிரிவில் 632 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.